welcome back to my channel Vijay Vista Life Unscripted. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். Actually few weeks back வந்துட்டு my love for baking அப்படினு சொல்லி ஒரு vlog அப்லோட் பண்ணிருந்தேன். அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. First of all உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த பேக்கிங் ஜர்னி நான் ரீசன்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன தோணும்னா உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நம்ம ஒரு விஷயம் கத்துப்போம் இல்லையா. நான் ஃபர்ஸ்ட் பேக் பண்ண ப்ரௌனி வந்துட்டு என்னால வாயில வைக்கவே முடியல. ஏன்னா நல்லாவே இல்லை. கேக் டர்ன் பண்ணி பார்த்தா பாதி அடியில ஒட்டிக்கும். இந்த மாதிரி பல மிஸ்ஹேப்னு சொல்லலாம். பல ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலி ஒரு ப்ராப்பரான மஃபின் கேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல நான் வந்துட்டு லேர்னிங்னு சொன்னோன்னா நிறையவே லேர்ன் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே, எங்க அம்மாவோட பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கு அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட் என்னன்னா என் கையால பேக் பண்ணின ஒரு பர்த்டே கேக். நீங்க நினைக்கலாம் கேக் பேக் பண்றதுலாம் பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஆக்சுவலா ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு ப்ராப்பரான பர்த்டே கேக் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், சிம்பிளா ஈஸியா வீட்ல நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, பிஃபோர் கோயிங் டு த செஷன், நிறைய பேர் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் vlogல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அந்த vlogோட லிங்க் வந்துட்டு அப்லோட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி பேசிக்கா ஓடிஜினா என்ன, மைக்ரோவேவ் அவன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் பண்ண போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிறது வந்துட்டு பிலிப்ஸ் ஓடிஜி. இது வந்து என்ன சொல்றது, மை பார்ட்னர் இன் கிரைம். எல்லாமே ஒரே ஒரு விஷயம், கரண்ட் பில் வந்துட்டு கண்டிப்பா எகிரும். ஏன்னா நம்ம நிறைய ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரீசனால. மற்றபடி ஒரு பர்ஃபெக்ட் ஓடிஜி ஃபார் ஸ்மால் டு மீடியம் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மைக்ரோவேவ் அவன்னா என்ன, ஓடிஜினா என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோவேவ் ஓடிஜி ரெண்டுமே கிச்சன் அப்ளையன்ஸ் தான், நம்மளுக்கே தெரியும். குக் பண்ண, ரீஹீட் பண்ண, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைக்ரோவேவ்ல என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்னால ஃபுட் குக் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்டராகவே குக் ஆகும். ஓடிஜில என்னன்னா ஹாட் ஏர்னால குக் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 4 ராட் இருக்கும். பாத்தீங்கன்னா மேல 2 ராட், கீழே 2 ராட் இருக்கும். ஸோ இந்த ராட்ல வந்துட்டு ஹீட் ஜென்ரேட் ஆகி ஃபுட் வந்துட்டு குக் ஆகும். ஓகேயா. குக்கிங் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோவேவ்ல வந்துட்டு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ்க்குள்ளேயே சீக்கிரமா குக் ஆயிரும். வேற ஓடிஜில வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். 5 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ், ஏன் 40 மினிட்ஸ் கூட டைம் ஆகும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன். மைக்ரோவேவ்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டடா தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஓடிஜில வேரியஸ் ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல குக் பண்ணாதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணுமா, உங்களுக்கு பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுமாங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ கேக்லாம் பார்த்தா ஃபுல் கேக்குமே நல்லா ப்ராப்பரா ஃபிளஃபியா ஈவனா குக் ஆகணும்னா கண்டிப்பா ஓடிஜி தான் நம்ம போகணும். மைக்ரோவேவ் அவன்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா குக் ஆகும், மாய்ஸ்சரும் ரீட்டைன் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். பட் என்னன்னா அன்ஈவனா தான் குக் ஆயிருக்கும். ஓகேயா. ஸோ மைக்ரோவேவ் ஓவன் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் கேக். ஆப்வியஸ்லி நம்ம கேக் பண்ணலாம், பட் ஓடிஜில வர அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேயா. சிம்பிளா சொல்லணும்னா அதாவது அந்தந்த வேலையை செஞ்சாதான் நல்லா இருக்கும். மைக்ரோவேவ் ஓவன்னா ரீஹீட்டிங்க்கு பெஸ்ட் ஆப்ஷன். குவிக்கா நீங்க வந்துட்டு ஒரு காஃபில இருந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வரைக்குமே டக்குன்னு வந்துட்டு ரீஹீட் பண்ணிக்கலாம். பேசிக்கான கேக், கப் கேக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். பட் ஓடிஜி ஸ்பெசிபிக்கலி அவன், டோஸ்டிங், கிரில்லிங்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷனுக்காக, எஸ்பெஷலி குக்கீஸ்ல இருந்து கேக் வரைக்குமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் வேணும்னா நீங்க ஓடிஜி ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு எந்த சைஸ்ல வந்துட்டு ஓடிஜி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஓகேயா. நீங்க வந்துட்டு இப்பதான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ஸ்மால் ஃபேமிலி 1 or 2 மெம்பர் தான் உங்க ஃபேமிலியில இருக்கீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட்லி ஃபைன். அப் டு 25 லிட்டர்ஸ் வரைக்குமே நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு மார்க்கெட்ல. நான் வந்துட்டு பிலிப்ஸ் தான், அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா. ஏன் என்னன்ட்டு சொல்லிட்டு அந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். பட் இதுலயும் ஒரு ஷார்ட் ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்க ஒரு மீடியம் ஃபேமிலி, ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருக்கீங்க, கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு நீங்க கேக்கோ குக்கீஸ் நிறைய நீங்க வீட்ல பேக் பண்ணுவீங்கன்னா மீடியம் சைஸ் போய்க்கோங்க. அப் டு 28-30 லிட்டர்ஸ் வரைக்குமே இருக்கு. இதை தாண்டி 30+ லிட்டர்ஸ்னா அது வந்துட்டு கமர்ஷியல் யூஸ்க்காக. நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தீங்க, பிசினஸ்க்காக நீங்க ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணலாமான்னு. கண்டிப்பா முடியாது. ஸ்மால் சைஸ்ல வந்துட்டு ஒரு டின்ல
அதாவது ஒரு கப் கேக் ட்ரேல வந்துட்டு 6 கப் கேக் தான் நீங்க அட் டைம்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். கண்டிப்பா பிசினஸ்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய சைஸ், நிறைய கெப்பாசிட்டி ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் அவன் ஆர் ஓடிஜி வந்துட்டு ஆப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓடிஜில என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவன் அப்படின்ட்டாலே நம்ம பேக்கிங் தான். பேக்கிங்ல வந்து குக்கீஸ் பேக் பண்ணலாம், கேக்ஸ் பேக் பண்ணலாம், ஏன் நீங்க பிரெட், வீட் பிரெட், மைதால எல்லாமே நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இது இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ரோஸ்டிங், கிரில்லிங் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபுல் சிக்கனே நீங்க வந்துட்டு கிரில் பண்ணலாம். இதுல வந்துட்டு ரோஸ்டிங் ஆப்ஷன்ல உங்களோட வெஜிடபிள்ஸ், ஏன் நீங்க சிக்கன் தந்தூரி டிக்கா இந்த மாதிரி கூட ரோஸ்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். இந்த ஓடிஜில வந்துட்டு ஏன் பிலிப்ஸ் ஓடிஜி நான் சூஸ் பண்ணேன்னா, இதுல வந்துட்டு ப்ரீசெட் மெனூஸ் இருக்கு. அதாவது என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டோஸ்ட், பேகிள், பீஸா, பேக், ப்ராயில், குக்கீஸ், ரோஸ்ட், கிரில், டிக்கா, ப்ரீஹீட், இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பிலிப்ஸ் ஓடிஜில இருக்கு. நீங்க இப்பதான் பேக்கிங்குள்ள என்டர் ஆகுறீங்க, பேக்கிங் பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும், நியூவான ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கோ வித் திஸ் ஒன் ஷியோர்லி. ஏன்னா இதுல ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க பார்த்து நீங்க வந்துட்டு டெம்பரேச்சர், டைம் எல்லாமே நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீசெட்னா என்னன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து சில மெனுக்காக டெம்பரேச்சர், டைமிங் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல 2 நாப் இருக்கு, டைம், டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல பேக் ஆப்ஷன் சொன்னாலே டிஃபால்ட்டா 30 மினிட்ஸ் 180 டெம்பரேச்சர் இருக்கும், 180 டிகிரி செல்சியஸ். நீங்க வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, பேக்கிங் இஸ் லைக் அ சயின்ஸ். ஓகே, அக்யூரேட் மெஷர்மெண்ட்ல ஒரு ப்ராப்பர் அவன் டெம்பரேச்சர்ல நீங்க குக் பண்ணா மட்டும்தான் ஒரு குட் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு கூகுள்ல வந்துட்டு சர்ச் பண்ணி ஒரு ரெசிபி வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்க கேக் வந்து 20 மினிட்ஸ்ல கூட ரெடி ஆகல. என்ன ரீசன்னா, பேஸ்ட் ஆன் த சைஸ், கெப்பாசிட்டி, அவனோட குவாலிட்டி இதெல்லாம் பொறுத்து குக்கிங் டைம் வந்து ஆக்சுவலா வேரி ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 30 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ்ல யூ கேன் ஜஸ்ட் செக் வெதர் த கேக் ஆர் த ப்ராடக்ட் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது ரெடியா இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இனிஷியலி நீங்க வந்துட்டு உங்க அவனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ பிலிப்ஸ் ஓடிஜி இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் என்ன ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கேன்னா, ஃபுல் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 30னா 30 வரைக்கும் வைக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. 20 மினிட்ஸ்லயே ஓரளவுக்கு வந்துட்டு குக்கிங் ஆல்மோஸ்ட் டன் ஆயிரும். கொஞ்சம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா ரெடி ஆயிரும். ஓகே, ஸோ வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கூகுள்லயோ இல்லை வேற யாராவது சொல்ற ரெசிபி பார்த்து நீங்க எக்ஸாக்டா ட்ரை பண்ணாதீங்க. மோர் ஆர் லெஸ் டெம்பரேச்சர்ல வந்துட்டு சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, 180 டிகிரி செல்சியஸ் டு 220 அந்த மாதிரி. பட் டைமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க செக் பண்ணி கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணாதான் உங்களோட அவனை நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பேசிக்கான Q&A எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, பேசிக்கா வந்துட்டு அவன் பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஓகே, ஷார்ட்டா பிலிப்ஸ் ஓடிஜி பத்தி ஒரு குவிக் ரிவ்யூன்னு கூட சொல்லிக்கலாம். இதை பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகே, திஸ் இஸ் மை பிலிப்ஸ் ஓடிஜி அவன். ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, நான் இது ஜஸ்ட் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில பார்க்கவே நல்லா இருக்கும். ஓகே, மேல 2 ராட், கீழே 2 ராட் இருக்கு. ஓகே, இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் என்னோட மை லவ் ஃபார் பேக்கிங் வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இது நம்மளுக்கே தெரியும் கிரில் ரேக். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கிங் ட்ரே. இப்போ நான் யூஸ் பண்ணாததுனால இது எல்லாமே இதுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபீச்சர் என்னன்னா, கீழே இருக்கிற இந்த ரேக். இது வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட் குக் பண்ணும்போது அந்த ஆயில் அதெல்லாம் ஸ்பில் ஆச்சுன்னா அது இதுல கலெக்ட் ஆயிடும். நம்ம இதை நீட்டா எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் எல்சிடி டிஸ்பிளேல நான் சொல்லியிருக்கேன் ப்ரீசெட் மோட் எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு பேசிக்கான குக்கி ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து தந்தூரி டிக்கா ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஜஸ்ட் இதுல வந்து 3 பட்டன் இருக்கு. ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறீங்க, நான் வந்துட்டு இப்போ வந்து பேக்கிங்க்கு நான் சொல்றேன். பேக் பண்ண போறீங்களா, ஓகே, பேக்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அதுவே வந்து டெம்பரேச்சர், டைம் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடும். உங்களோட சைஸ் ஆஃப் த கேக் பொறுத்து நீங்க வந்து உங்களோட டைம் அண்ட் டெம்பரேச்சரை வந்து நீங்க இந்த நாப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ரெடி ஆயிடும். இதுல முக்கியமான ஆப்ஷன் ப்ரீ ஹீட்டிங்கை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஆப்ஷனா இது கண்டிப்பா பண்ணுவான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இந்த லைட். கேக் மஃபின்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மஃபின் ரைஸ் ஆகி வரதை வந்துட்டு இந்த லைட் மூலமா நல்லா பாத்துக்கலாம். சப்போஸ் ஃபுட் பர்ன் ஆகுதா இல்ல கிராக் ஆகுதா கேக்ல எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் விசிபிளாவே பாத்துக்கலாம். ஓகே, ஐ கெஸ்
ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்துட்டு கிச்சன் டூர், ஹவுஸ் டூர் இது எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்னும் நாங்கள் ஹவுஸை வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணலை. ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கிச்சன் டூர் வந்துட்டு நான் உங்களுக்கே தெரியும், ஆதி வச்சுட்டு நான் வந்து வீட்டை மேனேஜ் பண்ணுறதே எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க். ஓரளவுக்கு தான் நான் வந்துட்டு கிச்சன் இந்த ரேக் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக பிக்சர் பர்ஃபெக்டாலாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் கிச்சன்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டு உங்களோட கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சேனலோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு லைஃப் ஸ்டைல், குக்கிங் எல்லாமே ஒரு மிக்ஸ்டான vlog தான். இந்த டைட்டில் நான் ஏன் லைஃப் அன்ஸ்கிரிப்டட்னு வச்சிருக்கேன்னா, இதுல எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் என்ன நடக்குதோ என்ன விஷயமோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்நெட், கூகுள், யூடியூப்ல பாக்குற வீடியோஸ்ல நிறைய பேர்த்தோட அவங்களோட வீடு இப்படி வச்சிருக்காங்க, குக்கிங் இப்படி பண்றாங்க, ஸோ நம்மளால இப்படி பண்ண முடியலையே, அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. ஓகேயா, நானும் உங்களை மாதிரி தான் ஒருத்தி. நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், எப்படி இவங்க இவ்வளோ பர்ஃபெக்ட் மாமா இருக்காங்க, எப்படி இவங்க எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ அஷ்யூர் யூ, கண்டிப்பா எல்லாத்து லைஃப்லயுமே ஏதாவது ஒரு இஷ்யூ, ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து அவங்க வீடியோல இருக்க பாசிட்டிவ் விஷயங்களை உங்களோட காமிக்க விரும்புறாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு ஓவர்வெல்ம் ஆகுது, இல்ல ஒரு ஆன்சைட்டி வருது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தட் வீடியோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல உங்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னா பாசிட்டிவ் வேல உங்களுக்கு லீவ் பண்ணுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வேணாம். நானும் உங்களை மாதிரி தான் ஒருத்தி. ஆக்சுவலா நான் ஒரு 7 years ஒர்க்கிங் ஃபீல்ட்ல இருந்துட்டு இப்போ ஹோம் மேக்கரா ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இந்த ஹோம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி நியூவா இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் லேர்னிங். என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு ஓப்பன் மைண்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஓகே, நான் சொன்னல கிச்சன் ரொம்ப மெஸ்ஸா இருக்குன்னு. இந்த ரேக்கை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். பேக்கிங் ஐட்டம் அது இதுன்ட்டு எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு நாள் அப்பா அம்மா யாராவது வந்து ஆதியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஃபுல்லாக செட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதை விட அம்மா, பார்த்தி, அப்பா, ஆதி அவங்களுக்கு ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா கொஞ்சம் ஹாப்பினஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அதை விட பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிப்பேன். ஸோ நான் என்ன காமிக்கல, ஜஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் என்ன பண்ண போறேனோ அந்த வீடியோ, அந்த vlog ஸ்னிப்பெட் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு டேட்ஸ் வால்நட் கேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இது ரொம்பவே ஈஸியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கேக் ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே 1 cup ஹாட் மில்க்ல டேட்ஸை நம்ம நல்லா சோக் பண்ண விடணும். நான் லைன் டேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா மெச்சூல் டேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்து 1 by 1 ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. அம்மாக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக வீட் ஜாகரிலாம் வச்சு கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் எப்போவுமே எந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு அதனோட இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிடுவேன். ப்ரீஹீட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாலே போதும், 10 minutesக்கு 180 degree Celsiusல ரெடி ஆயிரும் அவன். நம்ம மைதா, வீட்னு சொல்லி எந்த ஃப்ளோர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளோரோட கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா சீவ் பண்ணி எடுங்க. நம்ம ஆல்ரெடி டேட்ஸை மில்கில் வந்து ஒரு 20 to 30 minutes நல்லா சோக் பண்ணியிருப்போம். இதை பிளெண்ட் பண்ணி அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டேட்ஸில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், உங்களோட ஸ்வீட் ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஜாகரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நான் பாதி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஸோ உடனே ஆட் பண்ணிட்டேன். ஓவர் மிக்சிங் பண்ண வேணாம், ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கேக் டின் எடுத்து ஆயில் ஆர் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணோன்னா கேக் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ரவுண்ட் ஷேப்பில் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்துட்டு கட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மேலேயும் கொஞ்சம் ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் எடுக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட பேட்டரை இதில் ஃபில் பண்ணி லைட்டாக இப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகிடும். மேலே கொஞ்சம் டாப் லேயரையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். வால்நட்ஸை நல்லா சாப் பண்ணி மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், இந்த ப்ராசஸ் முடிக்கும் போதே அவன் ரெடியாக இருக்கும். எப்போவுமே கேக், குக்கீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மிடில் ஷெல்ஃபில் வச்சு பேக் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணினா போதும். இன்பிட்வீனில் அடிக்கடி நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் எடுத்து மிடில் ஒரு டூத் பிக் விட்டு எடுத்தீங்கன்னா எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் வரணும். எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எக்ஸாக்ட்லி 25 மினிட்ஸ் ஆச்சு. நான் இன்னும் பேக்கிங் க்ளவுஸ்லாம் வாங்கலை, ஏன்னா இந்த சிலிக்கான் க்ளவுஸை எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நாம் ப்ரிப்பேர் பண்ண கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கேக் அவன்லேருந்து வெளியே எடுத்ததுமே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது கூல் டவுன் ஆகிறதுக்கு விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஃப் எடுத்து பார்டர் எல்லாமே ஸ்க்ராப் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதுதான் கொஞ்சம் க்ரூஷியல் ஸ்டெப். நம்ம கேக்கை பிளேட்டோடு இந்த மாதிரி டேர்ன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா கேக் ஃபர்மாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான கேக்கை நம்ம பேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நான் வால்நட் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணதுனால அகெயின் டேர்ன் பண்ணணும். கொஞ்சம் வால்நட்ஸ் எல்லாமே கீழே சிந்திருச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கேக்கை நீட்டாக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஹோம்மேட் பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogsலாம் நீங்கள் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். அதுக்காக கண்டிப்பாக விஜய் விஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட vlogகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்துட்டு vlog ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ, பை.